சூப்பர் ஜெயந்தி. டேய் சும்மா நிறுத்துடா. இவ்ளோ கம்பெனி பணமும் மாயமா மறைஞ்சிடுமா? இவ வேலை செய்யற இடத்துல மட்டும் திருட போகாம பத்திரமா இருக்குமா? இதுல இருந்தே தெரியல இவ எவ்ளோ பெரிய சூனியக்காரின்னு. வீட்டை விட்டு போடின்னு நான் அவ்ளோ தடவை அடிச்சு துரத்தியும் திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்திருக்கானா? என்னடா அர்த்தம்? உனக்கு இன்னுமாடா புரியல? இவ ஒரு திருடிடா. நம்ம வீட்டு சொத்து எல்லாத்தையும் திருடிட்டு போகதான் பாக்குறான். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு ஜெயந்தி. ஷேமோட முகத்தை பாரு. அவ அப்படிப்பட்ட பொண்ணா? அவன் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா. ஆனாலும் எப்பவுமே அவளுக்கு கெட்ட பேரு தான். இத பாரு, இப்படி பேசுனா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். உங்களுக்கு தாங்க இன்னும் நான் சொல்றது புரியல. சித்தி, சாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஆமா, பெரிய இவன் பெருசா சர்டிபிகேட் கொடுக்க வந்துட்டான். வீட்டை விட்டு போன பொண்ண மறுபடியும் இங்க அழைச்சிட்டு வந்ததே நீ தானடா. இவன் இங்க இருக்கிறதுனாலதான் என் பையன் மனசு மாற மாட்டேங்கிறான். சாமானியவ ஏத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். மாயக்காரி. சித்தி, நீங்க தான் உங்க 2 பேர் மனசுலயும் ஆசை வளர்த்தீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா அவங்க எப்படி ஒரே நாளா மாறுவாங்க? என்னடா சின்ன பையன் நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன் வேலையை மட்டும் ஒழுங்கா பாத்திருந்தனா இப்படி பணம் காணாம போயிருக்காதடா. சரிக்கு சமமா பேச வந்துட்டான். ஜெயந்தி, வீடு இருக்கிற நிலைமையில இந்த சண்டை தேவையா? அதுல யாரும் எதுவும் பேசாதீங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இவருக்கு அத்தனை நினைப்பு வர வர ரொம்ப தான் அதிகாரம் பண்றாரு. நான் சொல்ற இடத்துக்கு வரியா? என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. அவன் இவ்வளவு தப்பான ஆளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னால பாவம் சூரியனா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இப்ப நான் சாமானிய சொன்ன மாதிரி நடந்துக்கணுமா, இல்ல எங்க அண்ணன் கிட்ட நான் உண்மையை சொல்லணுமா? ஒண்ணுமே புரியல. லேப்டாப்ப நான் தான் கொடுத்தேன் தெரிஞ்சா இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். அண்ணா, நீ எங்கெல்லாம் போன நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஒழுங்கா டென்ஷன் ஆகாம யோசி. இந்த ரூம் ஃபுல்லா தேடியாச்சு, கார்லயும் பார்த்தாச்சு. கிளைண்ட் பிளேஸ்ல எங்கயாவது வச்சிட்டியா? அண்ணா, என்னண்ணே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல? கவலைப்படாதண்ணா. சந்துரு, நான் லேப்டாப்பை எங்கேயும் வைக்கல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் லேப்டாப்பை வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. வீட்டுல இருக்கிற பொருளை வெளியாளுங்க எடுக்க சான்ஸே இல்லை. ஆனா யார் எடுத்திருப்பாங்க? இப்ப யார சந்தேகப்படுறது? யோசிச்சு யோசிச்சு தலைதான் வலிக்குது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பணம் எப்படி போயிருக்கும், இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். அப்ப பேசிக்கலாம். இப்ப இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, கிளைண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கலாம். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. ராஜே, காஃபி எடுத்து இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். சூர்யா எங்க சார் இருக்காரு? சூர்யா மேலதான் சார் இருக்கான். நான் கூப்பிடுறேன். சூர்யா,
ஹலோ சார், உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அந்த திருடனை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? உங்க கம்பெனி பணத்தை திருடினவன் திருட மட்டும் இல்ல, பெரிய இன்டெலிஜென்ட்டும் கூட. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே சார், புதுசா ஏதாவது சொல்லுங்க. சூர்யா, யார் இவரு? சார், அவர் விடுங்க சார், நீங்க சொல்லுங்க. யூஷுவலா ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது எந்த அக்கவுண்ட்டுக்கு போச்சு, யார் பேருக்கு போச்சு, எவ்வளவு அமௌண்ட்னு அந்த பேங்கோட பேரு, இப்படி அதோட மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. அவனை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. எந்த நெட்வொர்க், எந்த சர்வர், இப்படி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு தெளிவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சார், மொத்த பணமும் போனதுதான்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆனா ஐபி அட்ரஸ் செக் பண்ணா அந்த பணம் உங்களோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸோட மேட்ச் ஆகுது. சோ அது உங்க லேப்டாப்ல இருந்து தான் போயிருக்கணும். லேப்டாப்பை யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க. உங்க லேப்டாப்பை கொடுங்க. சார், என் லேப்டாப் காணாம போய் 4 நாளைக்கு மேல ஆச்சு. நானும் என் தம்பியும் வீடு முழுக்க அலசிட்டோம், எங்கேயும் இல்ல. நானும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களை பத்தியும் உங்க ஃபேமிலிய பத்தியும் நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெளிவாவே தெரியுது. சார், நீங்க எதை வச்சு அப்படி பேசுறீங்கன்னு தெரியல சார். ஆனா எங்க வீட்ல யாரும் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது சார். அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த காலத்துல கூட இருக்கவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். எனக்கு புரியல சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு கூட தான் புரியல. நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா? சித்தப்பா, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? சார், அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சார். சார், நாங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸை வர வச்சு அது எப்படி நடந்துச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த உலகத்துல ஒரே புத்திசாலி சூர்யா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவனை விட பெரிய புத்திசாலி எல்லாம் வெளியில இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கம்பெனி நிர்வாகத்தெல்லாம் அவன் கிட்ட கொடுக்கணும்? ராஜி, திரும்ப ஆரம்பிச்சியா நீ? அக்கா, பொறுப்பை என் கையில கொடுங்கன்னு என் புள்ள சூர்யா போய் யார்கிட்டயும் கெஞ்சி கேட்கல. அவனோட தகுதி திறமைய பார்த்து தானாவே தேடி வந்தது இது. எவ்வளவு முக்கியமான லேப்டாப், அதுல நம்ம குடும்பத்தோட சொத்து மதிப்பு, பேங்க் அக்கவுண்ட், அப்படி இப்படின்னு எவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. கண்ணும் கருத்துமா அவன் தானே அதை பாத்துக்கணும். அதையே தொலைச்சிட்டான். அவன் பொறுப்பா இருக்கிற லட்சணம் இந்த விஷயத்துல தானே தெரியுது. இதுல உண்மையை சொன்னா கோவம் மட்டும் வந்துரும் உங்களுக்கு எல்லாம். ராஜி, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நான் எங்க வாயை மூடிட்டு இருக்கணும்? தப்பு பண்ணது அவன். அவனை யாரும் எதுவும் கேட்கவே மாட்டீங்களா? ஏன் வாய் மட்டும் அடைக்கிறீங்க? பெரியமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? பெரியமா, அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. சில ஜென்மத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. யார் முன்னாடி எப்படி பேசணும், எதை பேசணும்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம இருக்காங்க.
நீ மட்டும் என்ன அப்படிதான் நடந்துக்கிற? ஒரு கமிஷனர் வந்திருக்காரு, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் சால்வ் பண்றது? சார், உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சோ உங்க பணத்தை திருடினது யாரு, உங்க பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வர்றது, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா எடுத்ததை அவ்வளவு சீக்கிரம் செலவு பண்ண முடியாது. அப்படி பண்ணா மாட்டிப்பான். அதே மாதிரி செக் பவுன்ஸ் ஆன விஷயத்த நீங்க பாத்துக்கங்க. நீங்க யாருக்கெல்லாம் செக் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு திரும்ப பணத்தை செட்டில் பண்ணுங்க. இல்லனா அவங்க கூட பேசி சால்வ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போனா செக் மோசடி வழக்குல உங்களை நான் கைது பண்ற மாதிரி ஆயிடும். கோர்ட்டு கேஸ்னு அலையற மாதிரி இருக்கும். அதுல உங்க கம்பெனி பேர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே கெட்டு போயிடும். கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிங்க. இது என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷோர் சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன். என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சூர்யா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. உங்க கூட நான் பேசணும். ஓகே சார். நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் சாதாரணது இல்ல, ரொம்ப சீரியஸ். இது கண்டிப்பா ஒரு ஆள் பண்ணிருக்க முடியாது. ஒரு கும்பலா சேர்ந்து தான் செஞ்சிருக்கணும். ஆமா, உங்க லேப்டாப் எத்தனை நாளா காணோம்? எக்ஸாக்டா தெரியாது சார், ஆனா ஒரு 3 to 4 டேஸா காணோம். இவ்வளவு முக்கியமான டீடைல்ஸ்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அது எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன், தேடினா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி விட்டுட்டேன் சார். இட்ஸ் ஓகே. ரீசன்ட் டேஸ்ல உங்க வீட்ல இருக்கவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்ல சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இல்ல சார். உங்க லேப்டாப் காணோம், அதுவும் உங்க வீட்ல இருந்தே காணாம போயிருக்கு. அப்படின்னா உங்க வீட்டாளுங்க பண்ணிருப்பாங்கன்னு சொல்லல, ஆனா உங்க வீட்டாளுங்க ஒத்துழைப்பு இல்லாம இத பண்ணிருக்க முடியாது. அதுக்கு சான்ஸே இல்ல. இங்க இருந்து தான் யாரோ ஒரு ஆள் அந்த திருடனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த கல்பிரேட். அப்பதான் கேஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். உங்க வீட்ல இருக்கவங்கள நான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிச்சா அது உங்களுக்கு தான் தர்ம சங்கடம். அதனால நீங்களே விசாரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். ஓகே சார். அந்த ஆள் யாருன்னு சீக்கிரமாவே எனக்கு சொல்லுங்க. அப்படியே அந்த செக் மேட்டரை முடிச்சு விடுங்க. ஓகே சார். வாங்க. இந்த சூரிய வம்ச குடும்பத்து சொத்து எல்லாத்தையுமே நாம சுருட்டிடலான்னு பார்த்தா இப்ப வேற எவ்வளோ ஒருத்த மொத்தமா சுருட்டிட்டு போயிட்டான். இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு யூஸும் இல்ல. இப்பவே யூஎஸ் கிளம்பிட வேண்டியதா. இதுக்கு மேல இந்த வீட்டுல ஏதாவது தேருன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒண்ணுமே இல்லாம வெறும் கைய வீசிட்டு போறதுக்கா நானும் என் பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்தோம். எல்லாம் இந்த ஜெயந்திய சொல்லணும். அவ பேச்ச நம்பி இருந்த பாரு. ஷோ, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாளே. மாம், என்ன புலம்பிட்டு இருக்க? உன்னை இந்த வீட்டு மருமகளாக்கி மொத்த சொத்தையும் நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் என்ன, நாம கிளம்புவோம். மாம், பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் தானே போச்சு. வீடு சொத்து எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஏய், அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணவனுக்கு டாக்குமெண்ட்ல நேம் சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படிலாம் ஈஸியா பண்ண முடியாது மாம். சாம், நீ பேசுறத பார்த்தா உனக்கு வர ஐடியா இல்ல போல இருக்கு. மாம், நான் ஏன் வரணும்? சூர்யா இல்லாம நான் வர மாட்டேன். ஆமா மாம், நான் சூர்யாவை சின்சியரா லவ் பண்றேன். நீ சொன்ன உடனே என் மனசை மாத்திக்கிட்டு நான் வர மாட்டேன். அவன் இல்லாம என்னால வாழவும் முடியாது.
உன்னால வேணும்னா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியும். என்னால எல்லாம் அப்படி மாற முடியாது மாம். இங்க பாரு சாம், ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தனும் இந்த சூரிய வம்ச குடும்பமும் இப்போ ஒரே லெவல் தான். ஒண்ணு இல்லாத வீட்ல என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நான் சொல்றத கேளு, ஒழுங்கா என் கூட அமெரிக்காவா. சாரி மாம், நான் வர மாட்டேன். சாம், தேவையில்லாம கற்பனை பண்ணாத. நீ என்ன அடம் பிடிச்சாலும் நாம இங்க இருக்க போறதில்ல. உன் திங்ஸ் எல்லாத்தையும் உடனே பேக் பண்ணு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மாவும் பொண்ணு எங்க போக போறீங்க? இனிமே நாங்க இங்க இருக்க போறதில்ல, அமெரிக்கா போக போறோம். ஓ, நீங்க அமெரிக்காவுக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஏன் அண்டார்டிகாவுக்கே வேணாலும் போங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு போங்க. பங்கா? என்ன சொல்றீங்க? இங்க பாருமா, நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன பசங்க எல்லாம் குறுக்க பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கணும், புரியுதா? இப்படி எல்லாம் முறைச்சு பார்த்தா நாங்க பயந்துருவோமா? என்ன பத்தி சரியா தெரியாது உனக்கு, பார்த்து நடந்துக்க. என்னம்மா, ஒண்ணும் தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா நாங்களும் நம்பி ஏமாந்துருவோமா? சூர்யா லேப்டாப்ல தான் எல்லா விவரங்களும் இருக்குங்கிற தகவலை உங்களுக்கு சொன்னதே நான் தான். நீங்க எனக்கு தெரியாம லேப்டாப்பை திருடி கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை எல்லாம் உங்க அக்கவுண்ட்டுக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த குடும்பத்தோட பணத்தை ஆட்டைய போறத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா எனக்கு பங்கு தராம மொத்தத்தையும் நீங்களே அனுபவிக்கலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் தப்பு. நலம் விரும்பி, நீங்க சொல்ற மாதிரி எங்க கிட்ட லேப்டாப்பும் இல்ல, எங்க அக்கவுண்ட்ல பணமும் இல்ல. நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அம்மாவும் பொண்ணும் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்க தான் பணத்தை எடுத்தீங்கன்னு போலீஸ் கிட்ட தகவல் சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா?